Sheen Lac Specialty Coatings. Always shining. Sheen Lac. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. தங்கலான் என்று சொன்னால் அவர்கள் பெரும் வணிகர்கள். அந்த சுரங்கத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, பூமிக்கடியில் இருக்கிற பாறைகளை வெட்டி அங்கேயே தூளாக்கி அதை மேல எடுத்துட்டு வருவதற்குண்டான கட்டிப்பறையர்கள்னு, தங்கத்தை அரித்து பிரித்து எடுத்தவர்கள் அரிப்பறையர்கள். பறையர்கள்லே அவங்க திருமணத்தில் இன்றைக்கு கூட பூணூல் போடுற பழக்கம் பறையர்களுக்கு உண்டு. பூமானின்னு ஒரு என்ஜினியர் இருந்தார். வெள்ளைக்காரர்களுக்கு அடிப்படைங்க. வெள்ளைக்காரன் சுரங்கத்தை கையில் எடுத்த பிறகு கூட அவர் தனியா ஒரு பறையர் இனத்தை காட்டுறதுனாலேயே இந்த படம் சாதியை முன்னிறுத்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பல பேர் அது விமர்சனப்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பொது பேர், அது வரலாற்றில் பயன்படுத்தப்பட்ட பேர், அது வெள்ளைக்காரர்களால் ஆவணப்படுத்தப்பட்ட பெயர். அது எப்படி சாதி படமாகும்? இப்போ தங்கலான் அப்படிங்கிற மக்கள் இன்னும் ஊர்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களா இந்த அடையாளத்தோட? இப்போ நீங்க தஞ்சாவூர்லாம் தங்கலார் குடும்பத்தை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. தங்கலான் படத்தோடைய வரலாறு பற்றி பேசுவதற்காக இன்னைக்கு நம்ம கூட தமிழர் சேனை கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் இருக்காரு. வணக்கம் சார். இப்போ தங்கலான் அப்படின்னா அந்த பெயர் அர்த்தம் என்ன, அண்ட் இந்த படம் பேசும் கதைக்களம் உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துது? KGF என்று சொல்லப்படுகின்ற தமிழர் அந்த காலத்தில் பொற்குன்றம் இந்த பேரில் இருக்கிற பகுதி தான் கோலார் தங்கவயல். பூமிக்கு அடியில் தங்க நாளர்கள் இருப்பதை கண்டுபிடித்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம். திரு ரஞ்சித் எந்த அளவுக்கு வரலாற்றை அப்படியே சொல்கிறாருன்றது எனக்கு தெரியல, அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனால் அந்த தங்கலான்ற சொல்லாடல் இங்கே தமிழகத்தில் வெள்ளைக்காரர்கள் எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, மதுரை மேன்மலில் தங்கலான் என்று சொன்னால் அவர்கள் பெரும் வணிகர்கள் அப்படின்னு அங்கே சொல்லுது. வடார்காடு மாவட்டத்தினுடைய மேனூல் வெள்ளைக்காரனுடைய ஆவணம், தங்கலான் என்பவர்கள் பெரும் நாட்டார், அவர்கள் வணிகர்கள் அப்படின்றது தான் தென்னார்காடு மேனூலில் சொல்லுது. வடார்காடில் எப்படி சொல்லுதுன்னா, இவர்கள் தங்கத்தை வணிகம் செய்த பெரும் முதலாளிகளாக. இன்றைக்கு மார்வாடி இருக்காங்க, இஸ்லாமியரெல்லாம் தங்கம் நகை கடையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அன்னைக்கு தங்கத்திலேயே புரண்டு வளர்ந்த ஒரு தமிழ் சமூகம் அப்படின்னா முதுகுடி தமிழர்களான பறையர்கள். அந்த பறையர்களில் தங்கத்தை வணிகம் செய்தவர்கள் தான் தங்கலான். ஆனால் தங்கத்தை அரித்து பிரித்து எடுத்தவர்கள் அரிப்பறையர்கள் அப்படின்னு பேர். இன்றைக்கு அரியலூர்னு நம்ம சொல்கிறோம்ல, அக்காலத்தில் பொன்னி நதியில் அடித்து வரப்பட்ட தங்கத்தை அரித்து எடுக்கின்ற ஒரு பகுதியாக இன்றைய அரியலூர் அன்றைக்கு தங்கம் விளைந்த பகுதியா நதியா அது சொல்லப்பட்டது. அவங்க பேரில் தான் இன்றைக்கு அரியலூர் அப்படின்னு அந்த பேரே அதான். அன்னைக்கு வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்னாடியே மைசூர் கட்டுப்பாட்டில் கோலார் தங்கவயல் இருக்கின்ற பொழுது இந்த பறையர்களுக்கென்று ஒரு படை இருந்துச்சு. அது வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். அது வெள்ளைக்காரர்கள் காலத்தில் கூட அதை நாடகமாக அங்கு கோலார் தங்கவயலில் காட்டுவாங்க, நடிச்செல்லாம் காட்டுவாங்க. ஐதர் அலி காலத்தில் ஐதர் அலியை எதிர்ப்பதற்காக ஒரு படை இருந்துச்சு மைசூர் கட்டுப்பாட்டில், அவங்களுடைய கட்டுப்பாட்டில். அதில் ஒரு படை பறையர்கள் பேரில் இயங்கிய படை. அவர்கள் தன்னை தலைவனாக காட்டிக்கொண்டார்கள். இன்றைக்கும் தங்கலான்ற பேரில் சில ஊர்களில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவர்கள் தன் மறையோர் என்று சொல்லப்பட்டு கொள்வார்கள். அவங்க மறையோர்னா மறை ஓதுபவர்களாக. பறையர்களே அவங்க திருமணத்தில் இன்றைக்கு கூட பூணூல் போடுற பழக்கம் பறையர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு. ஆனால் இந்த தங்க நாளம் மைசூர் காலத்தில், மைசூர் அரண்மனை அந்த காலகட்டங்களில் வெள்ளைக்காரன் வந்த பின்னாடி அங்கே ஒரு 300 அடி ஆழத்தில் தங்கம் எடுத்ததற்குண்டான சுரங்கம் இருந்ததா வரலாறு சொல்லுது. அந்த சுரங்கத்துக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, தங்கத்தை அங்கே இருக்கிற பூமிக்கடியில் இருக்கிற பாறைகளை வெட்டி அங்கேயே தூளாக்கி அதை மேலே எடுத்துட்டு வருவதற்குண்டான கட்டிப்பறையர்கள்னு சொல்லப்படுகின்ற அந்த பறையர்களுடைய உலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன உலைனா, இரும்பை கண்டுபிடித்த பறையர்கள். அவர்கள்தான் அந்த இரும்பினுடைய
அந்த மண்ணை கொத்தி எடுக்கின்ற இன்றைக்கு கடப்பாறையெல்லாம் அவர்கள் செய்தது தான். அன்னைக்கு பெரிய சுத்தியல் போன்ற கருவியெல்லாம் அந்த 300 அடி சுரங்கத்தில் எடுத்ததா வெள்ளைக்காரர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இந்த இடம் இவர்களெல்லாம் எங்கே இருந்தார்கள் அப்படின்னா, ஒரு சிலர் பிழைப்பிற்காக வட மாவட்டங்களிலிருந்து, வடார்காடு மாவட்டம், இந்த திருவண்ணாமலை இந்த பகுதியில் இருந்தெல்லாம், வேலூரில் இருந்தெல்லாம் கூட அங்கே தஞ்சம் அடைஞ்சு பிழைக்கெல்லாம் போயிருக்காங்க கோலாருக்கு. அப்போது இவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, அப்போது வெள்ளைக்காரன் வந்த பிறகு அந்த தங்க உடைமை அவங்க வெள்ளைக்காரங்க இதில் தான் இருக்குது. அன்றைய ஒரு விஞ்ஞானி என்ஜினியர் ஒருத்தர் இருந்தார். 1927 ஆண்டு காலங்கள் என்று நினைக்கிறேன் நான். அப்போது பூமானின்னு ஒரு என்ஜினியர் இருந்தார். வெள்ளைக்காரர்களுக்கு அடிப்படைங்க. வெள்ளைக்காரன் வந்து சுரங்கத்தை கையில் எடுத்த பிறகு கூட அவர் தனியாக ஒரு தங்க சுரங்கத்தை உருவாக்கினார். வரலாறு இருக்குது, அடிக்கலாம் இருக்குது. அவர் பறையர். அப்போது வெள்ளைக்காரர்களுக்கு அடிபணியாதவே இந்த சுரங்க கட்டுப்பாட்டை, தங்கம் எடுக்கின்ற அந்த நுட்பத்தை தெரிந்திருந்த பறையர்கள் கையில் இன்றைக்கு ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லை. அவர்கள் கீழ்ச்சாதியாக, இழிநிலையாக பேசப்படுகின்ற, இடஒதுக்கீடில் கையேந்தி நிற்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு வந்து மாறி போயிருக்கு. காரணம் என்ன? உயர்ந்த சமூகம், வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட சமூகம், முதுகுடி தமிழர்னு சொல்லப்பட்ட சமூகம், புறநானூற்றில் பறையர்களை பற்றி எழுதிய நூல்களாக சங்க இலக்கியங்களில் வந்த ஒரு சமூகத்தை இன்றைக்கு இவர்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க? இந்த கருத்தியலை, தங்கம் எடுக்கின்ற அந்த நுட்பத்தை இந்த ரஞ்சித் அவர்கள் எப்படி அதை காட்டுறாருன்றது தான் நம்ம கேள்விக்குறியாக இருக்குது. அன்றைக்கே அண்ணல் அம்பேத்கர் பிறந்த மகர் ரெஜிமெண்ட்னு இருந்துச்சு வெள்ளைக்கார காலத்தில். இங்கே பறையர் ரெஜிமெண்ட்னு இருந்துச்சு சென்னையில். இந்த பறையர் ரெஜிமெண்ட்டில் இருந்த பறையர்கள் தான் மகர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இங்கிருந்து பீரங்கி எடுத்துகிட்டு போய் மகரை காப்பாற்றிருக்கிறார்கள். இது யாராவது சொல்கிறாங்களா? இங்கே இருக்கிற பறையர்கள் மகாராஷ்டிராவுக்கு போய் பீரங்கியோடு போய் அங்கே இருக்கிற மகர்களுக்கு பிரச்சனை போது காப்பாற்றிருக்கிறான். தங்கலான் அப்படின்னு சொல்லி அந்த பெயரோட அர்த்தத்தையே வந்து ஒரு பறையர்களுடைய ஒரு குழு வந்து குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ இதே தானே இப்போ தங்கலான்ன்ற ஒரு கதையாக வந்து அவர் எடுக்கிறாரு. பேரெல்லாம் வச்சு எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒரு இயக்குனருடைய சிந்தனை. நீங்கள் பல இந்த படம் தொடக்க காலத்திலிருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தங்கலான் என்ற சொல் பறையரை குறிக்கின்ற சொல்லுன்னு அவர் சொல்லியிருக்காரா? எங்காவது பேசியிருக்காரா? இல்லையே. அது ஒரு பேர், அவ்வளோதான். இந்த தங்கலான் என்ற சொல்லாடல் நல்லா இருக்குது. அது அந்த கதைக்களம், தங்கத்தை கண்டுபிடிக்கிற அந்த கதைக்களமாக இருக்கும். அதுக்கு அந்த பேர் வச்சுருக்காரு. தங்கத்தை கண்டுபிடித்தவர் தங்கலான் பறையர்கள் இல்லை, அது அரிப்பறையர்களுடைய நுட்பம். தங்கலான் என்பவர்கள் விற்பனையாளர்களாக, பெரும் முதலாளிகளாக, தங்கத்தை வணிகம் செய்தவர்களாக உலகம் முழுக்க முதல் கண்டுபிடிப்பே வந்து தங்கத்தை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் தான். நான் பறையர்னு சொல்ல வரல, தமிழர்கள் தான். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்களை வந்து நிறைய இடத்துல காட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த பறையர்களை எப்படி அடையாளம் படுத்தியிருந்தாங்க? இல்லை, ஒரு அறிவுபூர்வமாக அடையாளப்படுத்தியிருந்தாங்க. வீரனா அடையா. ஏன்னா வெள்ளைக்காரர் காலத்தில் அங்கே நாடகம் நடந்துச்சு. அதுதான் ஐதிரளி பற்றியான, ஐதிரளி எதிர்ப்பை பற்றியான நாடகங்கள் பறையர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. கோலாரில் வந்து பெரிய அரங்கம் இருந்துச்சு. பறையர்கள் கட்டின அரங்கம் தான். கட்டி சத்யவான் சாவித்திரி திரைப்படம் கூட அவங்க முதல்ல போட்டாங்க. அந்த காலத்தில் திரைப்படமே அந்த நாடக மன்றங்களில் போட்டாங்க. அப்போ அந்த சுதந்திர எதிர்ப்பு இருந்தால் கூட வெள்ளைக்காரர்கள் வந்து அறிவாளிகளை பயன்படுத்தி கொண்டார்கள். ஏன் வெள்ளைக்காரருக்கும் பறையர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் எப்பயுமே. இங்கே எப்போ பறையர் ரெஜிமெண்ட் இருந்தானே, ஏன் சொல்லுங்கள்? ஒன்றும் கிடையாது. அவன் சாப்பிட்ற உணவை இவன் சாப்பிட்றான், இவன் சமைச்சு கொடுக்குறத வெள்ளைக்காரன் சாப்பிட்றான், அவ்வளோதான். அதனால் வெள்ளைக்காரர்களோட ரொம்ப நெருங்கின உறவு பறையர்கள் இருந்தாங்க. புரியுதுங்களா? நான் மாட்டு இறைச்சி, வெள்ளைக்காரர்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க. இந்த மாட்டு இறைச்சி சமைச்சு கொடுக்குறதுல பறையர்கள் இருந்தாங்க. அதனால தான் இந்த பட்லர் அப்படின்ற அந்த சொல்லாடலே பறையர்கள்ட்ட இருந்து தான் அந்த வெள்ளைக்காரர்கள் வீட்டில் எல்லாம் இவங்க சமையலாகும். திருக்குறளில் அப்படி தானே வந்து எலிஸுக்கு
அந்த கந்தப்பனார் எடுத்து கொடுத்த அந்த ஓலைச்சுவடி தானே திருக்குறளே அச்சாயி வந்தது. அப்போ அந்த மாதிரியான சூழல் வெள்ளைக்காரங்கிட்ட இருந்தால் கூட சிலர் அங்கிருந்த பெரிய அறிவாளிகள், தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராகவே சுரங்கங்கள் அமைத்திருக்கிறார்கள் கோலாரில். அங்கே பழைய சுரங்கத்துக்கு ஒரு 15 அடி 15 மீட்டர் இல்லை 15 கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் கூட புதிய சுரங்கங்கள் உருவாக்கி அங்கே தங்கத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய வேலை. உங்களுக்கு உலகம் முழுக்க எடுக்கிறார்கள் தங்கம், அரிசி எடுக்கிறார்கள். பூமிக்கடியில் தங்க நாளம் இருக்கிறது. பூமிக்கடியில் எப்படி இந்த இடத்துல நீர் ஓட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்ச அதே தமிழன் தான் பூமிக்கடியில் தங்கம் எந்த ஒரு கருவியும் இல்லாமல், இப்போ கருவி வச்சு தானே கண்டுபிடிக்கிறான். நீங்கள் உண்மையிலேயே கோளாறு நீங்கள் போனீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் கல்வெட்டு அங்கே இருக்குது. இந்த தங்கலான்ற பேரில் இன்றைக்கு கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் தங்கலான் தங்கலட்சி சாமி குலதெய்வம் இருக்குது, இன்றைக்கு வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இப்போ இதெல்லாம் அவர் சொல்லுவாரா? திரு ரஞ்சித் இதெல்லாம் சொல்லுவாரா? இப்படி ஒரு சாமி தங்கலான்னு ஒரு சாமி இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில், இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? ஆய்வு இருக்கா? எனக்கு தெரியல. இல்லை இந்த பேரை அந்த படத்தில் சொல்லுவாரா? தங்கலான் தங்கலட்சி அப்படின்ற பேர் அவர் சொல்லுவாரான்னா எனக்கு கேள்விக்குறி தான். நீங்கள் கரண்ட்டை கண்டுபிடிச்சது நம்ம யாரையோ சொல்கிறோம். அந்த கரண்ட்டு அவர் சொல்கிறதுக்கு முன்னே தமிழ்நாட்டில் கரண்ட் இருந்துச்சான்னா இருந்துச்சு தெரியுமா? அகத்தியர் தான் முதல்ல கரண்ட்டை கண்டுபிடிச்சாரு. சொல்ல முடியுமா? அகத்தியர் சமஜி அது சித்தம் அவர் நூலில் எழுதுறாரு. மின்சாரம் எப்படி நிறைய குகைகளில் வந்து இருட்டாக இருக்கும் குகை, நிறைய சிலைகள்லாம் எப்படி செய்யப்பட்டாங்க. மின்சாரம் ஒன்றும் இல்லை, ஒரு பானையில் மண் கோலத்தில் மரத்தூளை போட்டு இந்த பக்கம் 2 தகடை வச்சு மயில் தூத்தத்தை ஊற்றினீங்கன்னா மின்சாரம் உருவாயிடும். ஆனால் அந்த உரிமை கொண்டாடுவதில் தமிழர்கள் இருக்கிறார்களா? மின்சாரம் நாங்கள் தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்கிற உரிமை கொண்டாடுறவர்கள் இருக்கிறான்னா இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. யாரோ சொல்லிக்கிறான். வெள்ளைக்காரன் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சனா ஆமாம் அது பெருமையாக நினைக்கிறான். தமிழன் கண்டுபிடிச்சான்னு சொன்னால் அதை வந்து பெருசாகவே போற்ற மாட்டான். ஏன்னா இங்கு தமிழர்களை தாண்டி இவங்க வேற வேலை பார்த்துருக்குறாங்க. அதுதான் காரணம். பர்டிகுலர்லி பறையர் இனத்தை வந்து காட்டுறதுனாலேயே இந்த படம் வந்து சாதியை முன்னிறுத்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அது விமர்சனப்படுத்திட்டு இருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேர் வைக்கிறதுனாலலாம் ஒன்றும் இல்லை, அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. தங்கலான் என்ற ஒரு பறையர்களுடைய பேரை வச்சு, தங்கலான் என்ற ஒரு கூட்டத்தினுடைய பேரை வச்சு அவருக்கு சாதி முத்திரை குத்துறதுன்றது கண்டிக்கத்தக்கது. அப்படி சொல்லவே கூடாது. அது ஒரு பொது பேர், அது வரலாற்றில் பயன்படுத்தப்பட்ட பேர், அது வெள்ளைக்காரர்களால் ஆவணப்படுத்தப்பட்ட பெயர். அது எப்படி சாதி படமாகும்? ஏன் நீங்கள் சாதியாக சொல்கிற இந்த கூட்டம், இந்த ஊடகம், இந்த இயக்குனர்கள் எல்லாம், இந்த பொது புத்தியில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஏன் அது தமிழர் பேரில் எடுத்த படம்னு யாராவது சொல்ல மாட்டாங்க? எப்படி பார்க்கணும்? தங்கலான் என்பது தமிழ்குடியில் ஒரு குடி. தங்கலான் என்பது தமிழ்குடியில் ஒரு குடி, ஒரு குடியினுடைய பெயர். அது சாதி பெயர் இல்லை. பறையன் என்றதே சாதி பெயர் இல்லை. அப்ப தங்கலான் மட்டும் எப்படி சாதி பெயரா வரும்? அந்த சாதிய முத்திரையை இவர்கள் எங்கள் மீது திணிக்கிறார்கள். சரிங்களா? அப்போ அது ஒரு தமிழனுடைய படம், தமிழ் பேர்னு சொல்லிட்டு போங்களேன். என்ன குடிமுடி போகுதுமா உங்களுக்கு? தமிழ் தேசியம் பேசுகிறவங்கெல்லாம் சொல்லிட்டு போங்க. தமிழ் பேரில் எடுக்கிறத நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க அவரை. தமிழ் சொல் தானே அது. தங்கலான்ன்றது தூய தமிழ் சொல் தானே. அப்போ தமிழ் பேரில் படம் எடுக்கிறத நீங்கள் ஏன் அதை வந்து குற்றம் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க? ஏன் அதை சாதியாக பார்க்குறீங்க? ஏன் ஒரு இனமாக பார்க்க மாட்டேறீங்க? தமிழ் இனமாக பாருங்கள், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனமாக பார்த்தா முடிஞ்சு போச்சு. சாதியாக பார்த்தா தானே உங்களுக்கு பிரச்சனை. அது இனத்தினுடைய பேருன்னு பாருங்கள். ஆனால் இப்போ வரலாறு அப்படின்னு எடுத்துக்கும் போது அரசர்கள் பற்றிய படங்கள் தான் இருக்குது. அதில் மக்கள் பற்றிய ஒரு படமாக இப்போ தங்கலான் வருது இல்லை? இல்லை, அது இப்போ நம்ம பார்க்கணும்ல. அது புகைப்படங்களையும் அந்த இதையும் பார்க்குறதுனால மக்கள் பற்றியாக சொல்கிறாங்களா, இல்லை போராட்ட சிந்தனை என்ன சொல்லுது? இவங்க என்ன மொத்தமாக இவங்களே எந்த மக்கள் தங்கத்தை எடுத்தாங்களோ அந்த நிலம் முழுவனுக்கே சொந்தன்ற மாதிரி தங்கம் எடுத்தவனுக்கே சொந்தம்னு சொல்லுவாங்களா? இன்றைக்கு சென்னையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தெருக்கூற்ற நகராட்சியில் பல பறையர்கள், தங்கத்தை கையாண்ட பறையர்கள்
இன்றைக்கு ரோடு பேட்டி கிஃப்ட்டுக்கிறாங்க. இப்போ தங்கலான் வந்து வியாபார பண்டம் தான், ஒரு கமர்ஷியல் ரிலேட்டட் தான். அதை தவிர்த்து வந்து இன எழுச்சியெல்லாம் வந்து உருவாகிற வகையில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய உரிமையை அடுத்தவன் பேசணும்னு நினைக்கிறான்ல, அடுத்தவன் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவான், அவன் வாங்கி கொடுத்துருவான், அவன் நல்லா பேசுகிறான், அவன் நல்லா கத்துறான், அவன் வாங்கி கொடுத்துருவான்னு நம்புறான்ல, அந்த முட்டாள்தனத்திலிருந்து இவங்க விடுபடணும். தன்னுடைய விடுதலை தான் பெற முடியும். இப்போ பறையருடைய விடுதலையை பறையர் தான் பெற முடியும். இந்த பறையருடைய விடுதலையை நான் வாங்கி தரேன்னு வேற எவனா வரானா அது சாத்தியமானா சாத்தியமில்லை. அது மாதிரி தான் இந்த தங்கலான் படம் பார்த்துட்டு கையை தட்டிட்டு போயிடுவான். அதில் நீங்கள் ஒன்றா பாருங்கள், இது இந்த குடின்னு ஒரு வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ இந்த தங்கலான் படம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது திரைப்படம், அவ்வளோதான். படமாக போட்டுட்டு வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அதில் மேக்கிங் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து நிறைய அட்வான்ஸான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக அவர் பண்ணியிருப்பார், அவ்வளோதானே தவிர இவர் இந்த ஒற்றுமை போராடுற புத்தனை சொல்லிட்டு போராடுறேன்னு சொல்கிறதே தப்பு. எப்படி புத்தர் சிலையை காட்டிட்டு நான் போராட போகிறேன்னு சொல்கிறதே தப்பு. புத்தனுக்கு எதிரான கருத்து. புத்தனை காட்டிட்டு நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னு சொல்கிறதும் தப்பு. அது புத்தனுக்கு எதிரானது. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ புத்தரை காட்டுறாரு, அதை பார்த்து இங்கே இருக்கிற பறையர்களோ இல்லை தங்கலான் வம்சங்களோ இல்லை மறையோர்களோ இது பெரும் நாட்டார்களோ, ஏன்னா தங்கலான்னா பெரும் நாட்டார்களோ போராட போகிறாங்களாண்ணா ஒன்றும் ஆகாது. நீயும் ஆண்டவன், நீயும் அறம் சார்ந்து வாழ்ந்தவன்னு ஒரு பெருமையும் உனக்கு சொல்ல மாட்டான். என் பெருமையை சொல்லணும்ல, நான் வந்து இன்னைக்கு வாழறேன் நொடிஞ்சு போன கதையை மட்டும்தானே நீங்கள் பேசுகிறீங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லுங்கள், நான் எழுதிய நூல்களை சொல்லுங்கள், இல்லையா? நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்கள், என்னுடைய இதை சொல்லுங்கள், என்னுடைய வாழ்ந்த பெருமைகளை சொல்லுங்கள். நான் எப்படி வாழ்ந்தேன், என் முப்பாட்டன் எப்படி வாழ்ந்தான், அதை சொல்லுங்கள். அது கேஜிஎஃப் வந்து ஒரு காலத்தில் தமிழர் கைவசம் தான் இருந்துச்சுன்றாங்க. அதோட தொடக்கமாக வந்து நம்ம தங்கலான்னு பார்க்கலாமா? அண்ணல் அம்பேத்கர் சொன்னதே சொல்கிறேன். இந்த தேசத்தை, இந்திய தேசத்தை உரிமை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ஒரு 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 சமூகம், அது இங்கே தமிழர்கள் தான் உரிமை கொண்டாடலாம். கேஜிஎஃப் மட்டும் இல்லை, இது எருமையூர்னு பேர். நீங்கள் பெங்களூர்னு சொல்கிறோம்ல, அது எருமையூர், தமிழ் பேர் எருமையூர். அதெல்லாம் தமிழனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. நம்ம மொழி வழி மாநிலங்கள் பிரியும் போது சித்தூர், பீர்மேடு, தேவிகுளம் எல்லாம் நம்ம இழந்துட்டோம், எல்லாமே இழந்துட்டோம். அங்கெல்லாம் நம்மளுடைய ஆதிக்கம்தான். காவேரி வந்து கொடுக்குற உரிமை, பிறக்கிற இடத்துல உரிமைனா காவேரி குடகுல இருந்து பிறக்குது. குடகுல இருக்கிற அங்கே திமிழர்கள்னு இருக்காங்க. தமிழன் தான் இன்னைக்கு திமிழர் ஆகிறான் அங்கே. அப்புறம் இங்கே திமிழர் இவங்கெல்லாம் வந்து தமிழர்கள். இப்போ தங்கலான் அப்படிங்கிற மக்கள் இன்னும் ஊர்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இந்த அடையாளத்தோட எந்தெந்த ஊர்களில் இருப்பாங்க? இப்போ நீங்கள் தஞ்சாவூர்லலாம் தங்களார் குடும்பத்தை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. கோயில் திருவிழா நேரத்துலலாம் அவங்க கொஞ்சம் முன்னுரிமையெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து மறையோர். அவங்க தங்கலான்றவங்க மறையோர் தான். மறையோர்னு வந்து பறையர்கள் இல்லை, மறை ஓதுபவர்கள் தான். அப்போது 4 வேதங்களையும் கற்றவர்கள். கோயிலில் வந்து இது மாதிரி இறைவனுக்கு பாடல்கள் பாடியவர்கள் தான் இந்த தங்கலான் என்பவர்கள் பெரும் வணிகர்கள், தங்கத்தை வியாபாரம் செய்தவர்கள். தங்கலான் என்பவர்கள் உயர்ந்த நிலையில் வாழ்ந்தவர்கள். இவங்க சொல்கிற மாதிரி தாழ்ந்தவனாவோ தாழ்த்தப்பட்டவனாவோ ஒரு காலமும் அன்றும் வாழலை. ஏன்னா வெள்ளைக்காரனே பார்த்து பயந்து போன இந்த சமூகம்தான் இன்றைக்கு இப்போ சுதந்திரம் அடைந்த பிறகு எல்லாம் பெருமையாக இருக்க வேண்டியவன் நான் மட்டும் தாழ்ந்தவனாகவும் தாழ்த்தப்பட்டவனாகவும் தலித்தாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த தேசத்தில் வெட்கக்கேடு. உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்ப அழகாகவும் அது வந்து தெளிவாகவும் நீங்கள் கூறுனீங்க. எனக்கு நன்றி. வணக்கம். Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs.